ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலாம்? பணம் அதிகமாக வைத்திருந்தால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா? பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை ஆகாது இல்லையா? ஏன்னா பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிம்மதி நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. பணம் இருந்தால் மட்டும் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுக்கு எக்ஸாம்பிளாக யார் சொல்லலான்னா, பட்டினத்தா இருக்காங்க இல்லைங்களா? அவங்க ரொம்ப மிக மிக செல்வந்தனாக வாழ்ந்தவங்க, சரிங்களா? அவங்க நவரத்தின வியாபாரி. அவர் என்ன பாட்டு பாடினாருன்னா, அம்மைதான் எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன்தான் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளைதான் எத்தனை எத்தனை பிள்ளையோ, இந்த பிறவிதான் எத்தனை எத்தனை பிறவியோ, போதுண்டா சாமி, முடியலடா, முடிச்சு விடுங்கடா அப்படின்னு பாடினாரு. அப்போ அவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்கிறவங்களே இப்படி பாடிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அப்போ யோசிங்களேன், பணம் அதிகமாக இருந்தால் மட்டும் அதில் நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை நோக்கி மட்டும் போய்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா? பணம்னா பணமும் வாயப்பழக்கம் அப்படின்னு பணம் 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 பணத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பணம் தேவை, ஆனால் நாம் எதுக்காக வந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், அது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த மனித பிறவியில் மட்டும்தான் நாம் பகவானை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? பக்தின்றது பேசிக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னு நோக்கி போகும்போது மட்டும்தான் நாம் இந்த பிறப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த பிறப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஆன்மீகத்தில் பூந்தால் மட்டும்தான் நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே போகலாமான்னா பணம் தேவை, ஆனால் இந்த ஞான செல்வத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். செல்வத்திலேயே மிகச் சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டால் ஞான செல்வமே. இப்போ செல்வம் ஞான செல்வம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, பகவான்கிட்ட அடுத்தடுத்த ஞானத்துக்கு நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போவார், சரிங்களா? இப்போ ஞானத்தை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்மளுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்துடும். இப்போ நம்ம பணத்தை மட்டும் நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த பணம் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஞானத்தை நோக்கி போகும்போது நம்மளுக்கு எது எது தேவையோ எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடும், சரிங்களா? அப்போ பகவான்கிட்ட எதை வேண்டணும்? அப்பா உன்னோட அருளாசி வேணும்ப்பா அப்படின்னு தான் வேண்டணும். பகவானோட அருளாசி இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடுமே. அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன், எதனால் அப்படி சொன்னாங்க? புண்ணியம் சேர்த்து வச்சோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நடக்குமே, எல்லா செல்வமுமே தேடி வந்துடுமே. புண்ணியத்தை தானே தேடி வைக்கணும், சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, அந்த பணம் மூலியமாக நம்மளுக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. மனமும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே நாம் நிம்மதியாக வாழ முடியும். பணத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது நிம்மதி கிடைக்குமா? மனசை புரிஞ்சிக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அதில் மட்டும்தானே நிம்மதியாக வாழ முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் என்ன சொல்கிறார்? ஞானத்தை தேடி நீ வா, நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா அடுத்தடுத்த அடி என்னன்னு நான் உனக்கு
ரூட்டு காட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ ஞான செல்வம் வந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் எதனால் சொல்கிறாங்க? செல்வத்திலேயே சிறந்த செல்வம் ஞான செல்வம். அந்த ஞான செல்வத்தை வந்து யாருனாச்சும் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது, அதை பற்றி சொல்லும்போது நாம் காதால் கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லையா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதை சொல்லும்போது நாம் காதால் கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து அவ்வளோ வந்து புண்ணியமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த ஞான செல்வத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஒரு ஸ்பீச்சில் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்கன்னா, நான் எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிட்டேன்ப்பா, ஆனால் வந்து தியானத்தில் உட்காரும்போது கிடைக்கின்ற அந்த நிம்மதியானது வேறு எதுலேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது உண்மைதானே? இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தா நாம் போதும்னு சொல்லுவோம், சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தா நாம் போதும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ கொடுத்தாலும் இதுக்கு மேலே அது, அதுக்கு மேலே அது அப்படின்னு போய்கிட்டே தான் இருப்போமே ஒழிய, அப்பா போதும்ப்பா, நமக்கு போதுன்ற அளவுக்கு நீ கொடுத்துட்டப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லையே. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? நாம் அது எல்லாம் பண்ணுவோமா? நமக்கு எது கொடுக்கலையோ, நம்மக்கிட்ட என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வந்து லைனாக வந்து ஆர்டர் போடுவோம் பகவான்கிட்ட. பகவானே இது கொடுப்பா, அது கொடுப்பா, இது இல்லையேப்பா, அது இல்லையேப்பான்னு. நமக்கு எது எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? நாம் வந்து நமக்கு பகவான் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்ல தான் மேலே மேலே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கும். இயற்கை என்ன பண்ணுது? எல்லாமே நம்மளுக்கு இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆனால் நாம் மட்டும்தான் யாராச்சும் கொடுக்கும்போது வாங்கிக்கலாமே வாங்கிக்கலாமே அப்படிங்கிற நிலைமையிலேயே இருக்கும் இல்லைங்களா? மனுஷன் மட்டும்தான் மற்றவங்க கிட்டேருந்து வாங்குற நிலைமையிலேயே இருக்காங்க. ஆனால் இயற்கை என்ன பண்ணுது? எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையிலே இருக்கு இல்லைங்களா? அப்படி பகவான் சொல்கிறது, நீ கொடுக்குற நிலைமைக்கு வா. அப்போ நீ வந்து கொடுக்குற நிலைமைக்கு வரும்போது மட்டும்தான் உன்னையை தேடிட்டு பல மடங்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எவ்வளோதான் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சமாவது நாம் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு அந்த வழியில் போகும்போது நம்மளுக்கு பல மடங்காக திருப்பி அதையே நமக்கு கொடுத்துடுவார். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? எத் பாவம் தத் பவனி. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். அப்போது நாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பகவானே வந்து நம்மளுக்கு தேவையானதை எல்லாம் பகவானே செஞ்சுட்டு போயிடுவார். சரிங்களா? அந்த மனம் உள்ளதா, அந்த குணம் உள்ளதா அப்படின்னு தான் பார்ப்பார் பகவான். அந்த குணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், பணமானது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடிட்டு வந்துடுமே. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பணத்தை நோக்கி மட்டும் போய்கொண்டே இருக்காமல் நாம் எதுக்காக வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தது எங்கே போவோம், என்ன வாழ்க்கைன்னா என்ன, இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்மீக பாதையிலையும் நாம் பூந்து அதையெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் கவனிக்கணுன்னா வெளியே போய் தேடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளேயே நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் ஆன்மீகம். ஆன்மாவை தேடிய பயணம் உள்ளுக்குள்ளேயே தான், வெளியே கிடையாது. சரிங்களா? அப்போது நம் கடமைகளையும் நாம் செய்து கொண்டு நாம் ஆன்மீகத்திலையும் பகவானையும் பிடித்து கொண்டு பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பயணம் ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். சரிங்களா? அப்போது பகவான் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி செய்யும். பாய். கேட்டதுக்கு நன்றி.